ஹே அமிகோஸ், ரீசெண்ட் டேஸில் வந்து சோஷியல் மீடியா திறந்தாவே இந்த எக்கு தான் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. பாயில்டு எக் ஆம்லெட் அந்த ரெசிபி வீடியோ தான் இந்த டீட்டெயில் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பை த வே, எக்கை வந்து பாயில் பண்ணி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் சாப்பிட்லாம், ஆம்லேட் பண்ணி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் சாப்பிட்லாம். நீங்கள் ஏன் தனித்தனியாக சாப்பிட்றீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா சாப்பிடுங்கன்ற மாதிரி இந்த ரெசிபி வந்து எவன் கண்டுபிடிச்சான், ஏன் கண்டுபிடிச்சான்னு தெரில. பட் இது வந்து பார்க்குறதுக்கும் சரி, செய்கிறதுக்கும் சரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது ஒரு முட்டை அதை வேக வச்சு அந்த முட்டையை ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது இடம் தேடணுன்ற மாதிரி அதுக்கு மேலே முட்டையே திருப்பி உடச்சி ஊற்றி ஆம்லேட்டாக அதை கவர் பண்ணி உள்ளே இருக்க முட்டையை வந்து ஒளிச்சு வைக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அப்படி தான் வந்து இந்த குக்கிங் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு தியரி மண்டையில் ஓடிட்டு இருந்தது. பை த வே, இந்த ஆம்லேட் ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் பார்க்கும்போதோ ரீல்ஸ் பார்க்கும்போதோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதானே ரெசிபி வீடியோ அப்படின்ற மாதிரி தோணும். பட் இட்ஸ் நாட் ஈஸி. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய பேருக்கு இது ஃப்ளாப் ஆகும். அது ஏன் இப்படி சொதப்புது, எதனால் சொதப்புதுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை ஜஸ்ட் லைக் தட் அந்த வைரல் எக் ஆம்லேட் வீடியோ கிடையாது. வைரல் எக் ஆம்லேட் வீடியோ மிஸ்டேக் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எப்படி சக்ஸஸாக பண்ணலாம் அப்படின்ற ஹேக் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்குள்ளே பாதி வீடியோ போயிடுச்சு நான் பேசிகிட்டு இருக்கும்போது. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பை த வே, நான் அப்படியே ஸ்க்ரோலிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 எக்ஸை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு பாயில்டு எக்குக்கு வந்து 2 எக் ஆஃப் ஆம்லேட் வந்து கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 எக்கு நான் போட்டிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கூட இன்னுமே நம்ம ஸ்பைசஸ் நிறையா ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் சட்டிலாகவே வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட், லைக் நம்ம பண்ண போகிறது வந்து ஆம்லேட்டுக்கு மட்டும்தான் அந்த சால்ட் போய் சேரும், நாட் லைக் தட் அந்த பாயில்டு எக்குக்காக கிடையாது. ஸோ அதனால் சஃபிஷியண்ட்டாக ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு சின்ன சில்லி, அதை வந்து ஸ்லைட்டாக ஸ்லெட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன போர்ஷன் ஆஃப் சில்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கூட இன்னுமே வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு ஹேக் பார்த்திங்கன்னா இந்த பீட்டிங் ப்ராசஸ் தான். நாட் ஓன்லி இந்த வைரல் எக் ஆம்லேட்டுக்கு மட்டும் கிடையாது, யூஸ்வலாகவே எந்த ஆம்லேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எக்கு வந்து ஃப்ளஃபியாக வேணும்னா எந்த அளவுக்கு வந்து இந்த பீட்டிங் ப்ராசஸ் வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து எக்கு ஃப்ளஃபியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் விஸ்கை வச்சு தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. சும்மா அந்த மாதிரி ஃபோக் வச்சு கூட ரஃபாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 எக்குக்கு ஏங்க பிளெண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல ஹேண்டாலே வந்து ஒரு ஹேண்ட் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கட்டுமே, இந்த மாதிரி நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்க் பண்ண நீங்கள் போட்ட எக்கோட டென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட் நம்ம நார்மலாக போட்ட இந்த டென்ஸும் நம்ம நல்லா பீட் பண்ண அது லைட்டாக வந்து அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து நொறையாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி வந்து இருந்தாவே அப்போ உங்களோட எக் வந்து நல்லா பீட்டன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதே தான் வந்து நீங்கள் பிளெண்டரில் போட்டாலும் சரி, இல்லை வந்து எக் பீட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபோமியாக நல்லா வரும். அப்படியே ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு நல்லா ஃபோமியாக வரும். அந்த அளவுக்கு வந்தால் தான் எக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ ரொம்ப விஸ்க் பண்ணிடாதீங்க. ரொம்ப விஸ்க் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் வந்து அந்த கேக்கில் பண்ணுற வந்து விப்பிங் க்ரீம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜென்டிலாக வந்து ஹேண்ட்லேயே வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்ததை விட லைட்டாக டென்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் சுற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் வந்து கொஞ்சமாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பே வந்து எனக்கு போதும். ஆக்சுவலி இந்த மாதிரி விஸ்க் பண்ணுற ப்ராசஸ்லாம் வந்து ஒரு 30 மினிட்ஸ்லாம் ஆகாதுங்க. ஜஸ்ட்டு வித்தின் ஒரு 1 மினிட் இல்லை 30 செகண்ட்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து விஸ்க் பண்ணி முடிச்சிடலாம். லைட்டாக விஸ்க் பண்ணாவே இந்த மாதிரி ஃபோம் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து விஸ்க் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இப்போ இது கூடவே வந்து ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆனியன்ஸ் ஆட் பண்ணி விஸ்க் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி வந்து கொஞ்சம் விஸ்க் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அந்த ஃபோம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆனியன்ஸ் வச்சு கூட விஸ்க் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 கவுண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணிட்டாவே போதும். அவ்வளோதான், நம்மளோட ஆம்லேட்டோட மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து நம்ம ப்ராசஸ் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து தெரியாதவங்க திருப்பி வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இதோட செகண்ட் ஹேக் பார்த்திங்கன்னா, இந்த பாயில்டு எக் ஆம்லேட்டை செய்கிறதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி வந்து கடுகு தாளிக்கிறதுக்குன்ட்டு ஒரு சட்டி இருக்கும் தெரியுமா? ஆக்சுவலி இந்த சட்டி பேர் என்ன, நான் வந்து தாளிக்கிறதுக்காகவே இதை யூஸ் பண்ணுறதுனால சட்டி பேர் எனக்கு மறந்துச்சு. லைக் இந்த மாதிரி பாத்திரத்தை தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்.
நாட் லைக் தட் இந்த நான்ஸ்டிக் பேனு கொஞ்சம் ஃப்ளாட்டரான வைடான பேன் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆம்லெட் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வராது. லைக் அந்த வைரலாக போயிட்டுருக்க அந்த ஆம்லெட் வந்து ஒரு மாதிரி இட்லி மாதிரி வருது தெரியுமா, அந்த மாதிரியெல்லாம் வராது. அது வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த தாளிக்கிற சட்டி தான் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் இதோட தேர்ட் ஹேக், எந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். சில பேருக்கு வந்து ஆம்லேட் வந்து அப்படியே உப்பாது, பாயில்டு எக் அப்படியே இருக்கும். சுற்றி நீங்கள் ஆம்லேட் வந்து ஊற்றிட்டாலும் அப்படியே வந்து ஃப்ளாட்டனாக இருக்கும். அதுக்கு ரீசனே இதுதான். ஆயில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ நான் டயட்டில் இருக்கேன், ஹெல்த் கான்ஷியஸ் இருக்குது, நான் அந்த மாதிரி ஆயில் ஃபுட் அதிகமாக சாப்பிட மாட்டேன், என்னோடய கேலரிஸ் எப்போதும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பேன்னா தயவு செஞ்சு இந்த வைரல் பாயில்டு எக் ஆம்லேட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களோட கிரேவிங் லிஸ்ட்லேருந்து. ஏன்னா இது எந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஃப்ளஃபியாக வரும். நான் ஒன்றுமே இல்லை, விஸ்க் பண்ண ஆம்லேட் மிக்சரை மட்டும் நடுவில் வந்து பாயில்டு எக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன். எந்த ப்ராசஸுமே பண்ணாமல் அது எந்த அளவுக்கு வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இன்ஃபேக்ட் என்னோடய சட்டியே நிரம்பி அது வெளியே ஃபாலோ ஆகிற அளவுக்கு அப்படி இருக்குது. ரீசன் இஸ் தட் எக்ஸஸ் ஆஃப் ஆயில். ஆக்சுவலி நான் பண்ண மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும். நான் ஆயிலே கொஞ்சம் ஓவர் ஆயில் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்பில் ஆகிற அளவுக்குலாம் வந்து ஆயிடுச்சு. இவ்வளோ ஆயில் நான் தேவையில்லைன்னு சொல்லுவேன். பட் நார்மலாக போடுற அமௌண்ட்டை விட கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இந்த ஆம்லேட் ரெசிபி வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபைனலாக கொஞ்சமாக சில்லி பவுடரை வந்து அப்படியே ட்ரிசில் பண்ணி விடுங்க. இது எதுக்குன்னா வந்து எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த வைரல் எக் ஆம்லேட் வீடியோவில் வந்து எல்லா வீடியோலையும் இப்படி தான் ட்ரிசில் பண்ணி விட்றாங்க. ஸோ நானும் அது மாதிரி வந்து கொஞ்சம் காரத்துக்காகன்ட்டு ட்ரிசில் பண்ணி விட்றேன். அதனால தான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நான் சில்லியோ இல்லை பெப்பரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து நல்லா குக்கான இது உங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்ச அப்புறம் வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களோட பாயில்டு எக்கு வந்து விசிபிளாக ஆகாமல் இருந்தாவே உங்களோட ஆம்லேட் வந்து சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அப்போ ஏன் உனக்கு அது தெரியுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் ஃபைனல் அவுட்கம் 2 சைடும் பாயில் பண்ண அப்புறம் நான் காமிக்கிறேன். அப்போ அந்த எக்கு வந்து எங்கே மறைஞ்சு போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அண்டு திருப்பி போட்ட அப்புறம் இந்த சைட்லேயும் வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், கூடவே நீங்கள் வந்து சாட் நிறையா சாப்பிட்டீங்க, சாட் மசாலா போட்டால் உங்களுக்கு அந்த பஞ்ச் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மேலே வந்து சாட் மசாலா கூட ட்ரிசில் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டரையும் வந்து நான் அப்படியே கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்ச அந்த எக் வந்து காணாமல் போயிடுச்சா, இந்த மாதிரி பட்டி டிங்கிரிங் வேலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி 2 சைடும் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களோட ஆம்லேட் வந்து நல்லா குக் ஆன அப்புறம் ஹியர் இஸ் தட் நான் சொன்ன மாதிரி அந்த வைரலாக போயிட்டுருக்க அந்த பாயில்டு எக் ஆம்லேட் டெக்ஸ்சரில் அப்படியே இந்த இட்லி மாதிரியே வந்துடுச்சா. திஸ் இஸ் த ஹேக். ஸோ இந்த ஹேக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஆசைப்படுற மாதிரி பார்க்க கிரேவிங்காக இருக்க மாதிரி அந்த பாயில்டு எக் ஆம்லேட்டை நீங்கள் சக்ஸஸாக அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து என்னடா இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு நினைப்பீங்க. சத்தியமாக கிடையாது. குக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் வீடியோக்காக கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பண்ணதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு ஹேக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் ப்ராசஸ். எக்கை வந்து நம்ம உள்ளே வச்சு அதை எப்படியோ மூடி மறைச்சி நம்ம ஒளிச்சு வச்சிட்டோம். இப்போ ஃபைனாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்கை கொஞ்சம் மேலே வந்து தொட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாத இடத்துல கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஆப்வியஸாக தெரியவே தெரியாது. கரெக்டாக அந்த பைசெக்ட் போகாது, பாயில்டு எக்குக்கு நடுவில் ஒரு ஸ்லிட்டு போகாது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் கட் பண்ணேன் பார்த்தீங்களா, தொட்டு தடவி பாயில்டு எக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கட் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு அந்த பைசெக்ட் வந்தது பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து ப்ராப்பராக வரும். இதுதான் வந்து ஃபைனல் ஹேக். அண்ட் ஹியர் இஸ் த அவுட்கம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பஞ்சியாக சாஃப்டாக, லைக் வந்து அந்த ஆம்லேட் வந்து ஆம்லேட் டெக்ஸ்சர் மாதிரியே இல்லாமல் அப்படியே ஒரு கேக்கி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கும் அந்த ஃப்ளஃபியான பாயில்டு எக் ஆம்லேட் ரெசிபி பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வேணும்னா இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன ஹேக்ஸையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, எனக்கு பாயில்டு எக் சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் இதை எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கே தெரியல. பட் நான் வீடியோக்காகன்ட்டு நான் எடுத்துட்டேன். எனிவேஸ் திருப்பியும் நான் நடுவில் இருக்க பாயில்டு எக்ஸை வந்து ஓரம் வச்சு சுற்றி இருக்க ஆம்லேட்டை மட்டும்தான் நான் சாப்பிட வேண்டியது இருக்கும். என்ன மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த 2 எக்கில் ஏதோ ஒரு எக் தான் எனக்கு பிடிக்கும், பட் எந்த 2 ஃபார்மேட்டும் ஒரே எக்காக கொடுத்தீங்கன்னா எப்படி சாப்பிடுவேன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அப்படியே என் சேனலை ஹைப் பண்ணி விடுங்க. Do follow my channel for more updates. Bye.